வணக்கம் அனைவரும். இன்று நாங்கள் காலைநிலை நிதி கிளைமேட் ஃபைனான்ஸ் பற்றிய அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொள்ள இருப்போம். இந்த விளக்கத்தில் நாம் இந்த நிதியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்பாடுகளை விவாதிக்கிறோம். காலைநிலை நிதி என்றால் என்ன? காலைநிலை நிதி என்பது காற்றுவிடு வாயு உமிழ்வுகளை குறைக்கவும் ரெடியூஸ் கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் காலைநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் அடாப்ட் டு கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட்ஸ் இதனை உறுதி செய்ய தேவையான நிதி ஆதாரங்களை குறிக்கிறது. உதாரணமாக பசுமை சக்தி, ரினியூவபிள் எனர்ஜி, சூழல் பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் ஆகியவற்றுக்கு இந்த நிதி மிக முக்கியம். காலைநிலை நிதியின் முக்கியத்துவம் பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் உலக அளவிலான காலநிலை இலக்குகளை அடைய உதவுகிறது. பாதிப்பு அடையும் சமூகங்களில் உறுதியை மேம்படுத்துகிறது. குறுகிய கார்பன் பொருளாதாரத்திற்கு மாற உதவுகிறது. காலைநிலை நிதியின் செயல்முறை: சார்வதேச நிதி ஆதாரங்கள், இன்டர்நேஷனல் சோர்சஸ், கிரீன் கிளைமேட் ஃபண்ட் போன்ற அமைப்புகள், அரசாங்கங்கள் மற்றும் அரசு திட்டங்கள், தனியார் முதலீடுகள், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வணிக நிறுவனங்கள், பசுமை பத்திரங்கள், கிரீன் பாண்ட்ஸ் மற்றும் கார்பன் சந்தைகள். சவால்கள்: பாதிப்பு அடையும் நாடுகளுக்கு நிதியை அடைய தடைகள், போதுமான நிதி செயல்பாடுகள் இல்லை, நிதி உறுதிப்பாடு மற்றும் திட்ட மேலாண்மை தொடர்பான வெளிப்படையின்மை. வாய்ப்புகள்: தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டால் பசுமை தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். குறுகிய மற்றும் நீண்டகால சிந்தனைகளின் மூலம் சூழல் பாதுகாப்பை மேம்படுத்த முடியும். காலைநிலை நிதியின் வகைகள்: காலைநிலை நிதி 3 முக்கியமான வகைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது: மிடிகேஷன் நிதி, அடாப்டேஷன் நிதி மற்றும் நஷ்டம் மற்றும் சேத நிதி. மிடிகேஷன் நிதி மிட்டிகேஷன் ஃபைனான்ஸ் காற்றுவிடு வாயு உமிழ்வுகளை குறைக்க உதவுகிறது. இதன் மூலம் பசுமை சக்தி, சூரிய மற்றும் காற்றாலை திட்டங்கள் மற்றும் திறமையான எரிபொருள் பயன்பாட்டுக்கு ஆதரவு கிடைக்கிறது. இதன் மூலம் நீடித்த காலத்திற்கான உலகளாவிய கார்பன் குறைப்பு இலக்குகளை அடைய முடியும். அடாப்டேஷன் நிதி அடாப்டேஷன் ஃபைனான்ஸ் பாதிப்பு அடையும் சமூகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. இது வெள்ளநீர் மேலாண்மை, வறட்சியை எதிர்கொள்ளும் தொழில்நுட்பங்கள் மற்றும் கட்டமைப்புகளின் மூலம் உறுதிப்பாட்டை மேம்படுத்துகிறது. நஷ்டம் மற்றும் சேத நிதி லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபைனான்ஸ் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட மாற்றமற்ற பாதிப்புகளை சமாளிக்க உதவுகிறது. இது பெரும்பாலும் கடல்மட்ட உயர்வினால் பாதிக்கப்பட்ட அல்லது இயற்கை பேரிடர்களால் அழிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரணம் வழங்குகின்றது. இத்தகைய நிதிகள் உலகளாவிய அளவில் முக்கியமான காலநிலை செயல்பாடுகளுக்கு வலுவாக செயல்படுகின்றன. ஆனால் வறுமையில் இருக்கும் நாடுகளுக்கு நிதி அணுகல் சவாலாக உள்ளது. மேலும் உலகளாவிய தரவுகளின் வெளிப்படையான செயல்பாடு தேவை. இதில் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் இணைந்து செயல்படுவது மிக அவசியமாகும். காலைநிலை நிதியின் மூலாதாரங்கள்: காலைநிலை நிதியின் முக்கிய மூலாதாரங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன: சார்வதேச மற்றும் அரசாங்க ஆதாரங்கள் மற்றும் தனியார் முதலீடுகள். சார்வதேச ஆதாரங்களில் கிரீன் கிளைமேட் ஃபண்ட், உலக வங்கி மற்றும் பல்துறை நிதி அமைப்புகள் குறிப்பிடத்தக்கவையாகும். இந்த நிதி ஆதாரங்கள் குறிப்பாக பாதிப்பு அடையும் நாடுகளின் காலநிலை திட்டங்களை செயல்படுத்த உதவுகின்றன. அரசாங்க ஆதாரங்கள் நாட்டு அளவிலான நிரந்தர சூழல் திட்டங்களுக்கு நிதி வழங்குகின்றன. செயல்பாட்டு வழிமுறைகள்: காலைநிலை நிதி உபயோகிக்கப்படுவது பல்வேறு செயல்பாட்டு வழிமுறைகள் மூலம். கார்பன் சந்தைகள் கார்பன் மார்க்கெட்ஸ் என்பது காற்றுவிடு வாயு உமிழ்வுகளை குறைக்க முறையாக கட்டுப்படுத்த உதவும் முறை. பச்சை பத்திரங்கள் கிரீன் பாண்ட்ஸ் பசுமை தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்யத் தகுதியான நிதியை சந்தையிலிருந்து சேகரிக்க உதவுகின்றன. மேலும் பிளெண்டட் ஃபைனான்ஸ் போன்ற முறை தனியார் மற்றும் அரசாங்க ஆதாரங்களை இணைத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. சவால்கள் மற்றும் வாய்ப்புகள்: காலைநிலை நிதியின் செயல்பாட்டில் பல சவால்களும் உள்ளன. அதில் பாதிப்பு அடையும் நாடுகளின் நிதி அணுகல் குறைவாக இருக்கிறது என்பதும் வெளிப்படையான திட்ட நிர்வாகத்தின் அவசியமும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதன் வாய்ப்புகள் மிகப்பெரியவை. சரியான செயல்பாட்டால் பசுமை தொழில்நுட்பங்களில் மாற்றம் ஏற்படுத்தி உலகளாவிய சூழல் மாற்றத்துக்கு நீடித்த தீர்வுகளை வழங்கலாம். அதனை மேலும் அழகாகவும் பாசமாகவும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த வீடியோவை முழுவதும் கேட்டதற்காக மனமார்ந்த நன்றிகள். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.